பயிற்சி 2 பக்கம் 36. பயிற்சி 2 பக்கம் 36. வட்டத்தின் பரப்பளவு பற்றி இந்த பயிற்சியில் பார்க்க. வட்டத்தின் பரப்பளவு காண்பதற்கு சூத்திரம் பயாஸ்கொயர் சதுர அலகுகள். நேற்று நம்ம வட்டத்தின் சுற்றளவு போன வகுப்பில் பார்த்தோம். வட்டத்தின் சுற்றளவு பார்த்தோம். ஆரம் கொடுக்கப்பட்டால் விட்டம் கொடுக்கப்பட்டால் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வட்டத்தின் பரப்பளவு பார்த்தோம். வட்டத்தின் பரப்பளவு பயாஸ்கொயர் சதுர அலகுகள். ஃபர்ஸ்ட் கணக்கு பக்கம் 36 பயிற்சி 2 105 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்ட வடிவ உணவு மேஜையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. 105 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்துருக்கு. விட்டத்தில் பாதி ஆரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது நமக்கு இதில் விட்டம் கொடுத்துருக்கு, பரப்பளவு கேட்டு. வட்டத்தின் பரப்பளவு பரப்பளவு ஃபார்முலா பயாஸ்கொயர். விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்கு? 105 சென்டிமீட்டர். 105 சென்டிமீட்டர் விட்டம் 105 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. நமக்கு வட்டத்தின் பரப்பளவு கேட்கும். வட்டத்தின் பரப்பளவு பயாஸ்கொயர் ஃபார்முலா. பையினுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். நமக்கு விட்டத்தில் பாதி தான் ஆரம். இது நமக்கு தெரியும். விட்டத்தில் பாதி ஆரம். நமக்கு விட்டம் இருக்கு, ஆனால் நமக்கு ஆரம் தான் தெரியும். அப்போ விட்டத்தில் பாதி ஆரம்பிக்கிறதுனால 105/2 அப்படின்னு போட்டு 105/2 ஆர் ஸ்கொயர் டைம். அப்போ 105/2 புரியுதா? ஆர் ஸ்கொயர்ங்கிறதுனால விட்டத்தில் பாதி ஆர் 105/2 105/2 அப்படின்னு எடுத்துக்கணும். 22க்கும் 2க்கும் கட் பண்ணலாம். அடிக்கலாம் 11 2 20 ஒரு 2. அதே மாதிரி 7க்கும் 105க்கும் அடிக்கலாம். ஒரே 7. 10ல் எத்தனை 7 இருக்கு முதல்ல பார்த்து. 10ல் ஒரே 7, மீதி 3. அடுத்தது கொண்டு 35 7 35. அப்போ 105 அடிச்சுட்டு 15 அப்படின்னு போட்டு 105 அடிச்சுட்டு 15 அப்படின்னு போட்டு 15 7 105. இந்த 11ஐயும் 15ஐயும் பெருக்கணும். அடுத்து 105ஆல் பெருக்கணும். பெருக்கிறத 2ஆல் வகுக்கணும். அப்போ இதை பெருக்கிறீங்கன்னா அவனுக்கு 17,325 17,325/2 17,325/2. இதை 2ஆல் வகுத்தா நமக்கு ஆன்சர் 8662.5 சதுர சென்டிமீட்டர். இந்த உணவு மேஜையினுடைய பரப்பளவு 8662.5 சதுர சென்டிமீட்டர். பரப்பளவுன்னு வந்தாலே சதுர என்ற வார்த்தையை சேர்க்கணும். சதுர சென்டிமீட்டர் அல்லது 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். 8662.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சதுர அப்படிங்கிறது பரப்பளவுன்னு வந்தாலே சதுர அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். சதுர சென்டிமீட்டர் அல்லது என்ன அளவு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்து இரண்டாவது கணக்கு பாரு. 2.135 மீட்டர் ஆரம் உள்ள குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவை கணக்கிடுக. இந்த ஆரம்ங்கிறத விட்டம்னு மாற்றிக்க தான் ஆன்சர். சில புக்கில் ஆரம் இருக்கும், ஆரம்ங்கிற வார்த்தை அடிச்சுட்டு விட்டம் எழுதி 2.135 மீட்டர் விட்டம் உள்ள குண்டு எறிதல் வளையத்தின் பரப்பளவை கணக்கிடுக அப்படின்னு விட்டம் 2.135 மீட்டர். 2.135 மீட்டர். இப்போ பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு பரப்பளவு ஃபார்முலா பயாஸ்கொயர். சதுர அலகு பயாஸ்கொயர். ஐயுடைய மதிப்பு 22/7. நமக்கு
விட்டம் விட்டத்தில் பாதி ஆரம். 2.135 by 2 இன்ட்டு 2.135 by 2 அப்படின்னா விட்டத்தில் பாதி ஆரம். அதனால அதை பாதியாக எழுதிக்கிறோம். அடுத்தது 11க்கும் 22க்கும் அடி கொடுக்கும். இந்த 22க்கும் 2க்கும் அடி கொடுக்கும். 22 அடிச்சுட்டு 11 2 22 2 அடிச்சுட்டு 1 மணி போடணும். அதுக்கப்புறம் இந்த 7க்கும் 2.135க்கு அடி கொடுக்கும். ஒரே 7 அதாவது 0.3 7க்கும் 2.135 அடிக்கும். 3 0.3 ஆயிடுது. அடுத்து இது வகுத்தாரு 0 போடுறோம். அடுத்து 35 35 அப்போ அடிச்சிட்டோம்னா 0.305 வருது. இப்போ இந்த 11 0.305 2.135 பெருக்கிறது. பெருக்குனா நமக்கு 7.16 எடுத்து 7.16 சரி ரெண்டாவது வகுப்போம். வகுப்போம்னா நமக்கு 3.581 சதுர மீட்டர். 3.581 சதுர மீட்டர். 11 0.305 பெருக்கிறோம். அதை 2.135 பெருக்கணும். பெருக்கினா 7.162 வருது. இந்த ரெண்டாவது வகுப்போம்னா 3.581 சதுர மீட்டர் அப்படின்னு வருது. சதுர மீட்டர். அடுத்து 4வது கணக்கு. ஒரு வட்ட பூங்காவின் சுற்றளவு 356 மீட்டரில் அந்த பூங்காவின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. பூங்காவினுடைய சுற்றளவு கொடுத்துருக்கு. அப்போ சுற்றளவு கொடுத்ததுன்னா நம்ம ஆரம் கண்டுபிடித்து விட வேண்டும். ஆரம் கண்டுபிடித்தால் தான் பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ சுற்றளவு கொடுத்ததுனால நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பரப்பளவு முதல்ல ஆரம் கண்டுபிடிக்கணும். சுற்றளவு வந்து பூங்காவின் சுற்றளவு பூங்காவின் சுற்றளவு 352 மீட்டர். பூங்காவின் சுற்றளவு 352 மீட்டர். வைட்டி சுற்றளவு வைட்டி வந்து 352. அப்போ விட்டம் கண்டுபிடிக்கணும். 22/7 = D = 352. D = 352 × 7/22. சொன்னா 16 7 பேருக்குனா 12 இது 112 7 போட்டு எல்லாரும் 42 மிச்சம் 4 77 11 112 மீட்டர். விட்டம் வந்து அப்போ நமக்கு 112 மீட்டர். அப்போ அதில் ஆரம் அதில் பாதி. இப்போ R = 112/2 = 56 மீட்டர். ஆரம் நமக்கு 56 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது சுற்றளவு கொடுக்கப்பட்டிருக்கு. சுற்றளவு 352 மீட்டர். அப்போ பை டி அதான் பூங்காவினுடைய சுற்றளவு பை டி 352. டியினுடைய மதிப்பை நம்ம பார்க்கணும். பை 22/7 இன்ட்டு டி = 352. டி = 352 இன்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு இடதுபுறம் 22/7 இருக்கு. இந்த ஈக்குவல்ட்டுக்கு வலதுபுறம் நம்ம கொண்டு செல்லும் பொழுது தலைவலியாக ரெசிப்ரோக்கல் 22/7 இருக்கிறத 7/22 மாற்றி 352க்கும் இந்த 22க்கும் அடி கொடுக்கும். அடி கொடுக்கும்போது ஒரு 22 16 22 350
அடிச்சு 16 அடிச்சு 16 7 112 மீட்டர் கிடைக்குது. அப்போ விட்டம் டயாமீட்டர் வந்து 112 மீட்டர். விட்டத்துல பாதி ஆரம். அப்போ r = ரேடியஸ் r = 112 ரெண்டாவது விட்டா 56 மீட்டர். அப்போ ஆரம் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம் 56 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமே நம்ம பரப்பளவு பார்க்கணும். பரப்பளவு ஆரம் தெரிஞ்சுட்டு இப்போ பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா பயாஸ்கொயர் சேராக 22/7 இன்ட்டு ஆரம் 56 கண்டுபிடிச்சிருக்கோம். 56 இன்ட்டு 56 இதை கட் பண்ணும்போது 8 57 அப்போ அடிச்சுட்டு 8 போட்டுருக்கோம். இப்போ 7 அடிச்சுட்டு 1 போட்டோம்னா 57 அடிச்சுட்டு 8 போட்டோம். 22 8 இருக்கு. திரும்ப அதை 56 இருக்கு. 56 பெருக்கும் போது உனக்கு 56 சதுர மீட்டர். இதை பெருக்கும் போது நமக்கு வட்டத்தின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர். 9856 சதுர மீட்டர் கிடைக்குது. இதுதான் இந்த வட்டத்தின் பரப்பளவு. சுற்றளவு கொடுத்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரம் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர். அடுத்து ஐந்தாவது கணக்கு 4.9 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்கு. 4.9 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்படுது அப்படின்னா மேயக்கூடிய அதிகபட்ச பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போது நமக்கு ஆரம் வந்து அப்போ 4.9 மீட்டர் வருது. 4.9 மீட்டர் வருது. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். பரப்பளவு ஃபார்முலா பயாஸ்கொயர். பரப்பளவு கண்டுபிடிச்ச ஃபார்முலா பயாஸ்கொயர். இப்போ இதில் நமக்கு ஆரம் வந்து எவ்வளவுன்னா ஆரம் 4.9 மீட்டர். 4.9 மீட்டர் இந்த ஆடு மேயக்கூடிய பகுதி அதான் ஆரம். அப்போ 4.9 மீட்டர் அப்படின்னு பரப்பளவு பயாஸ்கொயர். பையுடைய மதிப்பு 22/7 4.9 இன்ட்டு 4.9 இன்ட்டு 4.9. இப்போ இந்த 7க்கும் 4.9க்கும் அடி போது 49.7 40 0.7 அடிச்சுட்டு 0.7 ஒரே 7 4.9 இருக்கு. அதனால 0.7 இடையில 40 0.7 22யும் 0.7 பெருக்கிறோம். அடுத்து 4.9 பெருக்கிறோம். பெருக்கும் போது நமக்கு ஆன்சர் 75.46 சதுர மீட்டர். 22யும் 0.7 பெருக்கி அதை 4.9 பெருக்கும் போது நமக்கு 75.46 சதுர மீட்டர் கிடைக்குது. அப்போ அந்த ஆடு மேயக்கூடிய பகுதியின் பரப்பளவு 75.46 சதுர மீட்டர். ஆடு மேயும் பகுதியின் பரப்பளவு 75.46 சதுர மீட்டர். 75.46 சதுர மீட்டர் பரப்பளவில் அந்த ஆடு மேய்கிறது. அடுத்து ஆறாவது கணக்கு கயிற்றால் கட்டப்பட்ட காளை மாடு 2464 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள பகுதியில் புல்லை மேய முடியுமெனில் அந்த கயிற்றின் நீளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது
கயிற்றால் கட்டப்பட்ட அந்த காளை மாடு வந்து 2464 சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள பகுதியில் உள்ளே மேய முடியும். அந்த கயிற்றினுடைய நீளம் கேட்டது. பரப்பளவு ஈக்குவல் மீட்டர் ஸ்கொயர் பையா ஸ்கொயர் 24 மீட்டர். ஆர் ஸ்கொயர் வந்து 784 மீட்டர். அப்போ ஆர் என்னன்னு 784 ஒரே ஏழு பானால் அப்போ நமக்கு ஆர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 28 மீட்டர். ஆர் ஸ்கொயருக்கு நமக்கு 284 வருது. அப்போ வர்க்கமூலம் பார்த்தோம்னா 7 தான் ஒரு எடுத்துக்கணும். 7 × 7 × 4 × 4 7 × 4 மட்டும் எடுத்துக்கணும். 28 மீட்டர். அப்போ ஆர் வந்து ஆரம் 28 மீட்டர். ஆர் 28 மீட்டர். 28 மீட்டர் கயிற்றின் நீளம். அந்த கயிற்றினுடைய நீளம் வந்து நமக்கு 28 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. 28 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து எழுதிவிட்ட ஏழாவது கணக்கு லலிதா தன் வீட்டு வரவேற்பறைக்கு 63 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்ட வடிவ விரிப்பை வாங்க விரும்பினார். அந்த விரிப்பால் அடைபடும் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஏழாவது கணக்குல ஆரம் நமக்கு 63 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஆரம் 63 சென்டிமீட்டர். அப்போ அதனுடைய பரப்பளவு பார்க்கணும். பரப்பளவு பையார் ஸ்கொயர். பையுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரம் நமக்கு 63 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ 63 × 22/7 இன்ட்டு 63 × 63. இப்போ இந்த 63க்கும் 7க்கும் அடி கொடுக்கலாம், கட் பண்ணலாம். 63ல எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். 9 ஒரே 7 அடிச்சுட்டு 9 போட்டிருக்கோம். 9 போட்டுருக்கோம். இப்போ 22 9 பெருக்கணும்.
அதை திரும்ப 63ஆல் பெருக்கணும். 22ஐயும் 30ஐயும் பெருக்கி திரும்ப அதை 63ஆல் பெருக்கணும். பெருக்கினா உனக்கு 12,474 சதுர சென்டிமீட்டர். 12,474 சதுர சென்டிமீட்டர். நமக்கு அந்த விரிப்பு அடைவிடக்கூடிய பரப்பளவு 12,474 சதுர சென்டிமீட்டர். இந்த விரிப்பு அடைக்கக்கூடிய அந்த பரப்பளவு 12,474 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 9வது கணக்கு. 7 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ நீச்சல் குளத்தின் தளத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 18 செலவாகிறது எனில் மொத்த செலவு தொகையை கணக்கிடுக. அதாவது 7 மீட்டர் ஆரம் கொடுத்துருக்கு, வட்ட வடிவத்தில் நீச்சல் குளம் இருக்கு. அந்த நீச்சல் குளத்துக்கு தளத்திற்கு சிமெண்ட் பூசுவதற்கு சதுர மீட்டருக்கு 18 ரூபாய் செலவு அப்படின்னா மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்டு முதல்ல நாம் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அந்த நீச்சல் குளத்தினுடைய அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தினுடைய பரப்பளவு பார்க்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு பரப்பளவை நம்ம 18 ரூபாயால் பெருக்கிட்டா மொத்தம் எவ்வளவு ரூபாய் செலவு ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆரம் 7 மீட்டர், பரப்பளவு 22/7 பையுடைய மதிப்பு 22/7, ஆரம் 7 மீட்டர், 7 × 7, 7க்கும் 7க்கும் அடிக்கப்படுது. அப்போ 22 7ஆல் பெருக்கும். 22 7ஆல் பெருக்கும்போது 14, 14, 15 சதுர மீட்டர், 154 சதுர மீட்டர். நீச்சல் குளத்துடைய வட்ட நீச்சல் குளத்துடைய பரப்பளவு நமக்கு 154 சதுர மீட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு சதுர மீட்டருக்கு களத்துக்கு சிமெண்ட் பூச 18 ரூபா. அப்போ 154 சதுர மீட்டருக்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சிமெண்ட் பூச களத்திற்கு சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு எவ்வளவு? 18 ரூபா. 18 ரூபா. களத்திற்கு சிமெண்ட் பூச 154 சதுர மீட்டருக்கு 154 சதுர மீட்டருக்கு 154 × 18 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,272 ரூபாய். அப்போது சிமெண்ட் பூசுவதற்கு தளத்திற்கு எவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னா ஒரு சதுர மீட்டர் 18 ரூபாய்னா 154 சதுர மீட்டருக்கு 2,272 ரூபாய் செலவு ஆகிறது. இந்த பயிற்சி இதை கணக்கு பார்த்தோம். ஒன்பதாவது கணக்கு. தளத்திற்கு சிமெண்ட் பூச 18 ரூபாய் வீதம், நமக்கு செலவு 2,772 ரூபாய் ஆகுது. அடுத்து கொள்புரி வகை வினாக்கள். பத்தாவது வட்டத்தின் பரப்பளவுக்கான உதவும் சூத்திரம் டேஷ் அலகுகள் அப்படின்னு கொடுத்துருக்கு. உனக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 4 πr², πr², 2 πr², πr² + 2r அப்படின்னு கொடுத்துருக்கு.
நம்ம ஏற்கனவே பரப்பளவு ஃபார்முலா படிச்சிருக்கோம். வட்டத்தின் பரப்பளவு காண்பதற்கான சூத்திரம் பை ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆன்சர் பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு காண உதவும் சூத்திரம் பை ஆர் ஸ்கொயர். அடுத்து 11வது பாரு. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம். ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்ட பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் 2:1, 1:2, 4:1, 1:4. இது 4 ஆப்ஷன் இருக்குது. அப்போது அதுக்கு ஆன்சர் வந்து 11ல் 1வது ஆன்சர் தான் 2:1. அதன் அரை வட்டத்திற்கும் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் 2:1. 2:1. அடுத்து கடைசி ஆரம் n அலகுகள் உடைய வட்டத்தின் பரப்பளவு. முதல் ஆப்ஷன் 2πr² m² சதுர அலகுகள் இருக்கு. நமக்கு ஆரம் வந்து n அலகுகள் உடைய வட்டத்தின் பரப்பளவு. அப்போ by n². 4வது ஏன்னா ஆரம் வந்து n கொடுத்ததுனால by n² சதுர அலகுகள். by n² சதுர. 4வது தான் ஆன்சர், சரியான ஆன்சர். இதோட இந்த வட்டத்தின் பரப்பளவு பார்க்க இந்த பயிற்சி முடிவடைகிறது. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.